ஹலோ காய்ஸ். பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான சீன்லாம் வரப்போகுது. ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோ பாருங்க. கதிர் மேல எந்த தப்பும் இல்ல. கதிர் என் உயிரை காப்பாத்திருக்காரு, என்னோட மானத்தை காப்பாத்திருக்காரு அப்படின்னு இங்க சுபா பாத்தீங்கன்னா கதிரை பத்தி ரொம்பவும் பெருமையா இங்க நியூஸ்ல சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இங்க நியூஸ் பாத்துக்கிட்டு இருந்த பாண்டியனோட குடும்பமும் ரொம்பவும் சந்தோஷமாவும் நிம்மதியாவும் இருக்காங்க. இங்க ராஜி இருந்துகிட்டு கோமதி கிட்ட சொல்றாங்க, அத்த அவங்க நம்ம கதிரை பத்தி எவ்வளவு பேச்சு பேசுறாங்க, எவ்வளவு கேவலமா பேசுனாங்க. இப்போ அவங்க இந்த நியூஸ பாத்து இருக்கணும், அவங்களுக்கு இருக்கு, நான் போய் அவங்களை ஒரு வழி இல்லாம பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ராஜியோ வேக வேகமா இங்க முத்துவேல் வீட்டுக்கு வராங்க. வரத பார்த்த கோமதி, ஏய் போகாதடி, இருக்க பிரச்சனை இப்பதான் சரியா இருக்கு, நீ வேற போய் மறுபடியும் கத்தி ஏதாவது பண்ணி வைக்காத அத்த, இதெல்லாம் நம்ம சும்மா விடக்கூடாது. ஏன் கதிர் அத்த, அவங்க எப்படி இந்த மாதிரி எல்லாம் பேசலாம், அவங்கள நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க கோமதி தடுத்ததையும் மீறி வேக வேகமா முத்துவேல் வீட்டுக்கு வராங்க. இப்படி ராஜி வேக வேகமா போனதை பார்த்ததும் குடும்பமே ராஜி பின்னாடி போறாங்க. இங்க ராஜி இருந்துகிட்டு, அப்பதா அப்பதா வெளியே வாங்க அப்படின்னு இங்க குரல் கொடுக்க, அப்பதாவோ இங்க உள்ள இருந்துகிட்டு ரொம்பவும் பயந்துகிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம போய் இவகிட்ட பேசுற நேரம் அங்க முத்துவேலும் சக்திவேலும் வந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நம்மள உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாங்க, ஒரு பிரச்சனையே பெருசாயிடும், பேசாம நம்ம உள்ளவே இருந்துடலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இங்க அப்பத்தா வெளியே போகாம உள்ளேயே உட்காந்துட்டு இருக்காங்க. என்ன அப்பத்தா, நான் கூப்பிட்டா வெளியே வர மாட்டியா, உங்களுக்காக பயந்துகிட்டு அவங்க கட்டுப்பாட்டுல இருக்கியா, இப்போ நான் கூப்பிடுற வெளியே வர முடியுமா முடியாதா அப்படின்னு இங்க ராஜி கத்துறாங்க. ராஜி கத்திட்டு இருக்கிறத கேட்டதும் இங்க மாறி இருந்துகிட்டு, நான் வேணா ஒரு எட்டு போய் என்னன்னு கேட்டுட்டு வரட்டுமா, வாசலே நின்னு கத்திக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொன்னதும், அக்கா நீ சும்மா இரு, அதுக்கப்புறம் நம்ம வீட்டு ஆளுங்க வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் ஒன்னதான் ரொம்ப பேசுவாங்க, பேசாம நான் போய் என்னன்னு கேட்டுட்டு வரேன், நீ இங்கே இரு அப்படின்னு வடிவும் வெளியே வராங்க. வடிவு வெளியே வந்ததும் என்னன்னு ஒரு வார்த்தை கேட்கறதுக்குள்ள இங்க ராஜி இருந்துகிட்டு பயங்கரமா சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரம் அங்க முத்துவேலும் குமாரவேலும் சக்திவேலுமே வந்து நின்னுகிட்டு இருக்காங்க. அதை பார்த்ததும் இங்க ராஜியை கேள்வி கேக்குறாங்க, என்ன எதுக்கு இங்க வந்து கூட்டமா வந்து சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு எல்லாம் வேற வேலையே இல்லையா, என்ன எங்க வீட்டு வாசலுக்கு முன்னாடி வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு உண்ணாவிரதம் இருந்துகிட்டு இருக்கீங்களா அப்படின்னு இங்க சக்திவேல் ராஜியை பார்த்து கேட்க, உங்க முன்னாடி நாங்க நின்னுகிட்டு எதுக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணணும், டிவிய பாத்தீங்களா இல்லையா, பாதிக்கப்பட்ட அந்த சுபா பொண்ணு பேட்டியில கதிர் மேல எந்த தப்பும் இல்ல, என் உயிரை காப்பாத்தினதே கதிர் தான் அப்படின்னு அந்த பொண்ணு டிவி முழுக்க பேட்டி கொடுத்திருக்கா, இது எல்லாமே கதிருக்கு கிடைச்ச கௌரவம், என் கதிரை எவ்வளவு கேவலமா பேசுனீங்க, என் கதிர் மேல எந்த தப்பும் இல்ல, இப்போ என் கதிரை ஊரே பெருமையா பேசிக்கிட்டு இருக்கு அப்படின்னு ராஜி கதிரை பத்தி பெருமையா சொல்லிக்கிட்டு இருக்க. உடனே இங்க கோமதி இருந்துகிட்டு, ராஜி இவங்களுக்கு எல்லாம் எவ்வளவு சொன்னாலும் புரியாது ராஜி, நீ வா நம்ம வீட்டுக்கு போலாம், கதிரை பத்தி நம்மளுக்கு தெரியும், இவங்க எல்லாம் அந்த நியூஸ பார்த்தாலும் நம்ம கதிரை நல்லவன்லாம் நினைக்கவே மாட்டாங்க, நம்ம கதிரு நம்மளுக்கு நல்லவன், அவ்வளவுதான், நீ வா நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ராஜியை கூட்டிட்டு வேக வேகமா கோமதி வீட்டு உள்ள போறாங்க. இங்க வீட்டுல பாண்டியன் கதிரை பத்தி ரொம்பவும் பெருமையா சந்தோஷமாவும் நினைச்சுக்கிட்டு இருக்காரு. அங்க இருந்த பழனிவேல் பாண்டியன் கிட்ட சொல்றாரு, மச்சான் நீங்க தான் கதிர் மேல கோபமா இருக்கீங்க, கதிரை புரிஞ்சுக்காம பேசுறீங்க, ஆனா கதிரும் இங்க செந்தில் சரவணன் செஞ்ச எல்லாமே எல்லாருக்கும் தெரியற மாதிரி அங்க ஒவ்வொரு நாளும் டிவில வந்துகிட்டே இருக்கு மச்சான், கதிர் ஒன்னும் இப்ப சாதாரண ஆளெல்லாம் கிடையாது, அந்த பொண்ணுக்கு எவ்வளவு பெரிய உதவியை செஞ்சுக்கிறான்னு புரிஞ்சுக்கிட்டு கதிரை எல்லாரும் புகழ்ந்து பாராட்டி பேசிக்கிட்டு இருக்காங்க தெரியுமா மச்சான், இனிமே நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க மச்சான், இங்க 3 முத்தான சிங்க பசங்களை பெற்றிருக்கீங்க, எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு பழனிவேல் இங்க கதிரை பத்தி பாண்டியனுக்கு எடுத்து புரிய வைக்க, இன்னொரு பக்கம் இங்க கோமதியும் ராஜியுமே உள்ள வராங்க. இங்க எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்த நேரம் இன்ஸ்பெக்டர் உள்ள வராரு. உள்ள வர்றத பார்த்ததும் இங்க கோமதி இருந்துகிட்டு, என்னங்க சார் எதுக்காக மறுபடியும் வந்திருக்கீங்க, அதான் என் பையன் எந்த தப்பும் பண்ணலன்னு தெரிஞ்சிருச்சுல, அப்புறம் எதுக்கு சார் நீங்க உள்ள வந்தீங்க அப்படின்னு இங்க கோமதி ரொம்ப பதட்டமா சொல்ல, உடனே பாண்டியன் இருந்துகிட்டு, கோமதி நீ அமைதியா இரு, சார் எதுக்கு வந்திருக்காருன்னு கேட்போம், சார் என்ன சார் என்ன விஷயம், அதான் கதிர் எந்த தப்பும் பண்ணலன்னு தெரிஞ்சிருச்சுல, என்ன சார் விஷயம் அப்படின்னு பாண்டியனும் கேட்க, அங்க இருந்த எல்லாருக்கும் போலீஸ் வந்ததை பார்த்ததும் ஷாக் ஆயிடுது. உடனே போலீஸ் சொல்றாரு, அது வந்து சார் நாங்க உங்க பையனை அரெஸ்ட் பண்ணலாம் வரல, உங்க பையனுக்கு மேல் இடத்துல இருந்து பரிசு கொடுக்க சொல்லி எங்களுக்கு அறிவிப்பு வந்திருக்கு, ஒரு பொண்ணு அந்த கேடு கட்ட பசங்க கிட்ட இருந்து நல்லபடியா உங்க பையன் காப்பாத்திருக்காரு சார், அந்த சுபா பொண்ணு கூட நியூஸ்ல எல்லாம் சொல்லிருக்கல, அதெல்லாம் தெரிஞ்சுதான் அந்த மேல் இடத்துல இருந்து எங்களுக்கு ஒரு கட்டளை மாதிரி வந்திருக்கு சார், உங்களுக்கு இந்த பரிசு கொடுக்க சொல்லி கொடுத்திருக்காங்க, இதுல 10 லட்சம் ரூபாய் பணம் இருக்கு வாங்கிக்கோங்க சார் அப்படின்னு இங்க போலீஸ் சொல்ல, உடனே பாண்டியன் இருந்துகிட்டு, இந்த பணம் எல்லாம் எங்களுக்கு வேணாம் சார், இந்த பணத்தை எதிர்பார்த்தலாம் எங்க பையன் இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயத்த பண்ணல, நான் ஒழுங்கா வளர்த்திருக்கேன் சார், எனக்கு 3 பசங்க இருக்காங்க, 3 பசங்களுமே எனக்கு தங்கமான பசங்க, அவங்க கிடைச்சதே எனக்கு போதும், அதனால இந்த பணத்தை நீங்க எடுத்துட்டு போங்க அப்படின்னு இங்க பாண்டியனும் பணத்தை வாங்க மறுக்க, உடனே போலீஸ் இருந்துட்டு சொல்றாரு, இங்க பாருங்க சார் உங்க பையன் கதிர் ரொம்ப நல்லவன் தான், இந்த காலத்துல யாரு சார் ஒரு பொண்ணுக்கு உதவி பண்றாங்க, ஒரு பொண்ணு எப்ப தனியா கிடைக்கும் அதை எப்ப நம்ம ஏதாவது பண்ணலாம் என்னோட சுயநலத்துக்கு பயன்படுத்திக்கலான்னு சில ஆம்பளைங்க பழகுறாங்க, ஆனா அந்த மாதிரி ஒரு காடு மிருகத்துங்கள்ட்ட இருந்து உங்க பையன் ஒரு பொண்ணை காப்பாத்திருக்காரு சார், அதுக்கான ஒரு நல்ல பரிசளிப்பு தான் இது, இந்த பணத்தை நீங்க வேண்டான்னு சொல்லாதீங்க வாங்கிக்கோங்க சார் அப்படின்னு இங்க போலீஸும் கட்டாயப்படுத்த, உடனே அங்க இருந்த பழனிவேலும், மச்சான் பணத்தை வாங்கிக்கோங்க மச்சான், நம்ம கதிர்கான கிடைச்ச ஒரு நல்ல பரிசளிப்பு தான், அதை நீங்க வாங்கிக்கோங்க தாராளமா அப்படின்னு சொல்ல, இங்க பாண்டியனும் அந்த பணத்தை வாங்கிக்கிறாரு. அந்த நேரம் வேக வேகமா குழலி
கத்திக்கிட்டே ஓடி வராங்க. ஐயோ 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 என்னதான் ஆச்சு அப்படின்னு கத்திக்கிட்டே வர, என்னடி ஏண்டி கத்திக்கிட்டு வர, மாப்பிள்ள ஏதாவது மறுபடியும் உன்னை அடிச்சிட்டாரா அப்படின்னு கோமதி கேட்க, ஐயோ அம்மா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, உங்க மாப்பிள்ள தோதான் இருக்காரு பாருங்க, என் தம்பிக்கு என்ன ஆச்சு, ஏதோ பொண்ணு கடத்தல் அது இதுன்னு சொல்லி ரொம்ப அடிச்சுட்டதா சொன்னாங்களே, எங்கம்மா என் தம்பி அப்படின்னு அழுதுகிட்டே வேக வேகமா உள்ள குழலி ஓடி வர, இங்க கதிரை பார்த்ததும் கட்டி பிடிச்சு அழ ஆரம்பிக்கிறாங்க குழலி. அழுதுகிட்டே இங்க குழலி அங்க நிக்கிற போலீஸ பாக்குறாங்க. பார்த்ததும், சார் என்ன சார், என் தம்பி அடிச்சது மட்டும் இல்லாம மறுபடியும் இங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க, யாரு தப்பு பண்ணதுன்னு கொஞ்சம் கூட யோசிக்காம விசாரிக்காம இப்படி என் தம்பிய போட்டு அடிச்சிருக்கீங்களே, பாருங்க என் தம்பிக்கு எப்படி ரத்தம் வருது அப்படின்னு இங்க குழலி கத்திக்கிட்டு இருக்க. போலீஸோ, சாரிமா ஏதோ நாங்க தெரியாம பண்ணிட்டோம். சார் எதுக்கு சார் இப்ப எங்க வீட்டுக்கு வந்தீங்க? மா உங்க தம்பி பண்ண நல்ல காரியத்துக்கு உங்க தம்பிக்கு பரிசளிப்பு மேல் இடத்துல இருந்து கொடுத்துருக்காங்க, அதை கொடுத்துட்டு போலாம் தான் வந்தோம். என்ன சார் அடிச்சுதான் அடிச்சுட்டு பணத்தை வேற கொடுத்துட்டு போறேன்னு வந்திருக்கீங்க அப்படின்னு கொள்ளி கேட்க, போலீஸும், சாரிமா அதான் நான் சொன்னேன்ல, யார் குற்றவாளின்னு தெரியாம நாங்க தப்பு பண்ணிட்டோம், சாரிமா எல்லாருக்குமே நாங்க சாரி கேட்டுக்கிறோம், உங்க கதிர் அடிச்சதுக்கு நாங்க வரோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க போலீஸும் கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் அப்பத்தா வடிவு மாறி 3 பேருமே ராஜி சொன்னதை கேட்டு அப்படி என்னதான் அந்த பொண்ணு சொல்லிருக்குன்னு நியூஸ் போட்டு பாக்குறாங்க. எனக்கு வந்து உயிர் பிச்சை கொடுத்தது அவரு, தெரியாம நான் அந்த பசங்களை நம்பி போயிட்டேன், ஆனா என்ன காப்பாத்தின கடவுள் அவரு அப்படின்னு அந்த பொண்ணு கடவுள் ரெஞ்சுக்கு கதிர பெருமையா பேசிக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி இருக்கிற ஒவ்வொரு இளைஞரும் ஒவ்வொரு பொண்ணையும் காப்பாத்தணும். ஒரு பொண்ணுக்கு ஆபத்து வந்திருக்குன்னு தெரிஞ்சும் தெரியாத மாதிரி போற நிறைய ஆம்பளைங்க இந்த காலத்துல இருக்காங்க. ஆனாலும் கதிர் மாதிரி ஒரு நல்ல குணம் உடையவரு என்னோட வாழ்க்கையை காப்பாத்திருக்காரு, நான் என்னோட உயிர் இருக்க வரைக்கும் நான் அந்த அண்ணனை மறக்கவே மாட்டேன் அப்படின்னு ரொம்ப பெருமையா இங்க பேசிக்கிட்டு இருக்க. இங்க அப்பத்தா இருந்துகிட்டு, பாத்தியா வடிவு என் பேரனை எவ்வளவு நல்லது பண்ணிருக்கான் பாரு, இந்த பெருமையெல்லாம் உன் புருஷனுங்களுக்கு சொன்னா கூட உரைக்காது, இப்படி என்னதான் அந்த குடும்பத்து மேல உங்க புருஷனுங்களுக்கு கோபமும் தெரியல, இதெல்லாம் எப்பதான் சரியாக போகுதோன்னு தெரியல அப்படின்னு இங்க அப்பத்தா புலம்பிக்கிட்டு இருக்காங்க. பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.